ராமதாஸ் இல்லை என்றால் அன்புமணி ராமதாஸ் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்கல்ல. காந்திமதி எல்லாம் பேசாதீங்க என்கிட்ட. ஏன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு ஏதாவது சவால் விடக்கூடிய யோகியதை, திறமை இதுக்கெல்லாம் உண்டா? யாரை பார்த்து என்ன சவால்? ஆளே இல்லாத கடையில தான் இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருந்த சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சிருந்த ஆளுங்களை, காந்திமதி மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வந்து அவங்க இங்க ஒரு படங்க. அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க கட்சியில வரக்கூடிய வருவாய் ஏதாவது சுரண்டி இரண்டி ஏதாவது பொழைச்சிட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் வீட்டுல காலாட்டிட்டு ஆக்ரோஷமா பேசியிருந்தாங்கல்ல. ஆமா, அப்படியே அறிவு அப்படியே பெருக்கெடுத்து வந்தது பாருங்க. இதை எழுதி கொடுத்து படிக்கிறதே தட்டு 1008 தடுமாற்றம் இருக்குது. நீங்க எல்லாம் அரசியலுக்கு லாயக்கானது. எதை நம்பி? தகுதி திறமை இருந்தா இந்த தடி பசங்களை வச்சுக்கலாம். தகுதி திறமை இல்லாத தடி பசங்க மூளை அறிவு கிடையாது. ஒருத்தருக்குமே அந்த இடத்துல சுய அறிவோ சுய நினைவோ கிடையாது. உட்பட நிறுவனர் உட்பட எது முகத்திலேயாவது ஒரு அறிவுக்களை, ஒரு யார் பர்டிகுலரா யாரு இல்ல அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிற முகத்துல எந்த முகத்திலேயாவது அறிவுக்கலை, அரசியல் கலை, சமூகத்திற்கு உழைக்கணும்ன்ற கலை. நான் கேட்கிறேன், இதுங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு ருசி கட்டுட்டு விதவிதமா ஆடையை அணிந்து கொண்டு நான் என்ன பேசுறேன்றதுக்கான கருவி, இதை கேட்கறதுக்கான கருவிகளை பொறுத்தி இருக்காங்க. கொலை செய்ய முயற்சி பண்றாங்க, திரு அருள் அவர்களை தாக்கியிருக்காங்க. இப்படியான ஒரு தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல. அந்த பெரியவருக்கு எல்லாமே தெரியுமா? பெரியவர் செய்யாத அரசு அவர் தான் பண்ணணும், அவர் தான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கிடைக்கலாம் இந்த இயக்கத்தையே ஒழித்து கட்டிவிட்டு சென்று விடுவேன் என்று சொல்லுகிற நிலைக்கு ஐயா தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா அதுக்கு காரணம் சிலரின் கைகூலியாக செயல்படுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டி விடுகிறது. ஜி.கே. மணி மூலமாக மருத்துவர் ஐயா நெருக்கமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுக்குழு போட இவர்களுக்கெல்லாம் ஏது. வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமக மூத்த நிர்வாகி திரு சி.ஆர். பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதீபா. சார், சமீபத்துல பாமக 2 துருவங்களா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? அதை ஏத்துக்க முடியாது. அது துருவங்கள்லேயே சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்டுப்பாடு மிக்க கட்சி. சொல்ல போனா இராணுவ கட்டுப்பாடு மிக்க கட்சி. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள்ல இது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலே அந்த கட்டுப்பாட்டுடன் சென்று கொண்டிருக்கிறது. எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும். ஆகவே இன்றைக்கு உரிமை கோருகிற பிரச்சனை என்பதில் இதிலே கொஞ்சம் கூட கிடையாது. இல்ல, 2 துருவங்களை பிரியலன்னு சொல்றீங்க. ஆனா அப்பா ஒரு சைடு, மகன் ஒரு சைடு. அப்பா அதாவது நிறுவனர் ஒரு பொதுக்குழுவே கூட்டுறாங்க, ஒரு தரப்பு இல்லாமல் அதை செய்யறாங்க. இதுதான் இவங்கதான் காரணம்னு அங்க எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்குறாங்க. அப்ப எப்படி அதை எடுத்துக்கிறது? இல்ல, அது போலி பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு எந்த வகையிலும் கிடையாது. ஆகவே அந்த பொதுக்குழுவிலே மேலே உட்கார்ந்தவர்கள், கீழே வந்தவர்கள் எல்லோருமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீண்ட காலமாக வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன். வெறும் பயணம் மட்டும் கிடையாது. அதை நிறுவியவர்களிலே ஒருவனாக இருக்கக்கூடிய காரணத்தாலே தான் இந்த உண்மையை உணர்ந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே அது போலி பொதுக்குழு. அங்கே வடிக்கக்கூடிய எல்லா கண்ணீரும் நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்க. இல்ல எதை சொல்றீங்க பர்டிகுலரா? கட்சியுடைய நிறுவனர் அழுதத போலின்னு சொல்றீங்களா? யார் எதை போலின்னு சொல்றீங்க? அதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களா, இல்ல உங்க கட்சியுடைய நிறுவனர் அழுத கண்ணீரை போலின்றீங்களா? எதன் போலின்னு சொல்றீங்க? இல்ல, இது கூட வள்ளுவன் அழகா தான் சொல்லியிருப்பாரு. மருத்துவர் ஐயா கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணியமிக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியை வலுவாக அழைத்து சென்று கொண்டிருக்கிற பொழுது கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான எந்த விதமான சூழலும் இல்லை. இன்றைக்கு 87 ஆண்டுகள் இன்றைக்கு ஐயா அவர்கள் இந்த அளவுக்கு திடகாத்திரமாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முதன்மையான காரணம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்பதை மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு இருக்கக்கூடியவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி எந்த உள்நோக்கத்தின் அடிப்படையில், எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில், எந்த குடும்ப சூழ்நிலையில் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு பொதுக்குழுவை அவசரமாக கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சட்ட அடிப்படையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டக்கூடாது, கூட்ட முடியாது என்று நன்றாகவே உணர்ந்ததற்கு பிறகும் அவர்கள் ஒரு குழுவை கூட்டி இருக்கிறார்கள். அதுதான் அது பேர் பொதுக்குழு அல்ல, குழு அப்படின்னு வைங்க. குழு கூட்டம், அவர்களை சார்ந்தவர்களுடைய, அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய குழு கூட்டம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி உட்பட பல பேரை கட்சியை விட்டு நீக்கியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நடத்திய குழு கூட்டம் என்றே சொல்லலாம். அது செல்லாது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்கல்ல. என்ன தெரியும் அவங்களுக்கு?
என்ன தெரியும்? சுய அறிவோடு சுய நினைவோடு இருந்தால் பரவாயில்லை. ஒருத்தருக்குமே அந்த இடத்துல சுய அறிவோ சுய நினைவோ கிடையாது. உட்பட நிறுவனர் உட்பட. நான் அததான் சொல்ல வருகிறேன். நான் பொதுவாக சொல்ல வருகிறேன். நான் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, என்ன காரணத்துக்கு நீ இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க எனக்கு தெரியும். ம். அதே மருத்துவர் ஐயா அவர்களை மகாத்மா காந்திக்கு இணையாக, காலம் சென்ற ஜெயப்பிரகாஷ் நாராயணுக்கு இணையாக போற்றி புகழ்ந்து பாடியவர்களிலே முதன்மையானவன் நான். அவருடைய அந்த கொள்கை பிடிப்பு, லட்சிய பிடிப்பு எங்க போச்சு? இதெல்லாம் நீர்த்து போச்சு. அவர் சொல்றாரு, இது குடும்ப பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப காணொளி. பிரச்சனை. ஆமா, குடும்ப பிரச்சனை இல்லைன்னா வேற என்ன பிரச்சனை இது? இது என்ன பிரச்சனை? அரங்கத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியை வலுவுள்ளதாக்கி மாற்று அரசியலை தர வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு 2016 தனியாக களம் கண்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அது அவருடைய அறிவு, தெளிவு, ஆற்றல் எல்லாமே வெளிப்பட்டது. கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவரை திரும்பி பார்த்தார்கள். இந்திய அரசியலிலேயே ஒரு புதிய நட்சத்திரம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை உணர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதை நிர்மூலமாக்குவதற்காக வந்திருக்கக்கூடியவர்களை யாராக இருந்தாலும், ஏன்னு சொன்னால் இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம், கள யதார்த்தம். இந்த கள யதார்த்தத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கினார் என்பது வேறு. ஆனால் அதே நேரத்திலே கடந்த 30 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் என்கிற தேரையும் அழைத்து கொண்டு இழுத்து கொண்டு வெகு வேகமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர், அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். நாங்கள் ஐயாவை உட்கார வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆலோசனை கேட்டுக் கொண்டிருந்தோம். அங்கே வரக்கூடிய ஆலோசனைகள் சரியாக இல்லை என்று சொன்னவுடன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இளைஞர்கள். இவர்தான் சரியான வழிகாட்டி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவை இந்த சமூகத்திற்கும் இந்த இயக்கத்திற்கும் சரியான தலகர்த்தா வேண்டும். அந்த தலகர்த்தா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். ஆக மருத்துவர் ஐயா அவர்கள் இதை சீரழிக்க முயற்சி செய்கிறார் என்ற நிலையை உணர்ந்ததற்கு பிறகு எங்களாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதுவரையிலே இருவரும் ஒன்றாகி விடுவார்கள், பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கத்தை நிர்மூலமாக்கி, இந்த இயக்கத்தை வழிகாட்டக்கூடிய அன்புமணி ராமதாஸை தரமட்டமாக்கக்கூடிய ஒரு துணிச்சலும் தைரியமும் ஒரு தகப்பனுக்கு வருகிற பொழுது இது சரியான அணுகுமுறை அல்ல என்று என்னை போன்ற மூத்தவர்கள் இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறோம். அன்புமணி ராமதாஸோடு நிமிர்ந்து நிற்கிறோம். இல்ல இது வந்து திரு பாலு அவர்களும் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, குடும்ப அரசியலே என்னோட வாரிசுகள் யாரும் வராது அப்படின்னு சொல்ற பட்சத்துல திரு நிறுவனர் மருத்துவர் ஐயா வந்து அவருடைய பேரன்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு பதவி கொடுக்கறது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ வாரிசுக்கே நீங்க இது பண்றீங்களான்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாருல்ல. பாலு சரியாதான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல எனக்கு பதவி வேண்டாம் என்று சொல்லிதான் அரசியலை நாங்கெல்லாம் தெருவா பிரச்சாரம் பண்ணோம். பாருங்க, பதவி ஆசை இல்லாத தலைவர். இன்னைக்கு அவர் வந்து மாநில தலைவர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார். எதற்காக கேட்கிறார்? ஏன் கேட்கிறார்? மருத்துவர் அன்புமணியை விட தலைவர் பதவிக்கு தகுதியானவர்கள் யார்? எந்த மூலையிலே கேட்டாலும், நாடாளுமன்றத்தில் மூலையிலே கேட்டாலும் அவர்கள் தான் சொல்லுவார்கள் அன்புமணி ராமதாஸ் தான் என்று சொல்லி. தமிழகத்திலே எந்த தலைவர், இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் நிற்க வைங்க. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் இருக்க அன்புமணி ராமதாஸையும் நிறுத்த வைங்க. அவருடைய என்ன வேணுமானாலும் கேள்விகளை கேளுங்க, எந்த துறையை பற்றி வேண்டுமானாலும் கேள்வி கேளுங்க, ஆக்கப்பூர்வமான நாடு உருப்பட வேண்டுமானா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு திட்டங்களை கேளுங்க. அதை அன்புமணி ராமதாஸ் தான் முதன்மையாக இருப்பார், செயல்படுத்துவார், பேசுவார், நடைமுறைப்படுத்த முடியும். இப்படியான ஒரு ஆளுமை நீங்க சொல்றப்போ திரு காந்திமதி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15% தான் அவருடைய அட்டண்டன்ஸ் இருந்தது. அவருடைய பிரசன்டே வந்து எம்பியா இருக்கிறப்போ அவருடைய அட்டண்டன்ஸ் இது வந்து 15% தான். மற்றவங்களுக்கு வந்து எல்லா எம்பிஸ்களுக்கும் வந்து 70% இருந்தது. இப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அந்த ஆளுமை இங்க நீங்க சொல்ற ஆளுமைக்கு ஒப்பிடும் போது எப்படி எடுத்துக்கிறது? பிரதிபா, அந்த காந்திமதி எல்லாம் பேசாதீங்க என்கிட்ட. ஏன்னா அவங்கள நான் அரசியல் களத்துல பார்க்கவே இல்லை. நாங்க ஒரு நாள் சாலை மறியல், தொடர் வண்டி மறியல், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வார கால சாலை மறியல், அதுக்கு நிறைய போராட்டங்கள், 35 முறை ஜெயிலுக்கு போயிருந்திருக்கிறோம். நாங்க குடும்பத்தை மறந்துருக்கிறோம், குழந்தை குட்டிகளை மறந்துருக்கிறோம், ஜெயிலில் போயிருக்கிறோம், கொசு கடியில் இருந்திருக்கோம். கொசு இப்படி அடிச்சோம்னா ரத்தம் சலசலன்னு மத்திய சிறைச்சாலையில் இருந்திருக்கிறோம். 6 மாத கால சிறைச்சாலைகளாக இருந்திருக்கிறோம். அந்த காந்திமதி அப்பெல்லாம் கிடையாது, கட்சியில கிடையாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. இங்க கட்சியில வரக்கூடிய வருவாய் ஏதாவது சுரண்டி இரண்டி ஏதாவது பொழைச்சிட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் வீட்டுல காலாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததுங்க. வேலைக்காரங்களா வேலை செய்யறத பார்த்துக்கிட்டு இதுங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு ருசி கண்டுட்டு விதவிதமா ஆடையை அணிந்து கொண்டு இப்படி இருந்த ஆளுங்க. எங்களுக்கு ஐயாவினுடைய மகள் என்கிற மரியாதை ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் இப்படி மட்டகராக நேற்றை முதற்கொண்டுதான், நான் இதுவரை அப்படி பேசுனதே கிடையாது அவங்ககிட்ட.
நீ யாருடா நீங்கன்னு கேட்கும்போது அந்த யாருடா நீங்களும் நானும் ஒருத்தன். ம். உன் தம்பியை பார்த்து கேட்கறதுக்கும் உரிமை கிடையாது. உன் தம்பி கிடையாது. அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கோடானு கோடி தொண்டர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். வலுவான ஒரு தலைவர், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தலைவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் உட்கார்ந்து கூட சமமாக பேசி பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடியவர். நாடாளுமன்றத்திலே அவர் பேச 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 அரங்கம் அதிர்ந்திருக்கிறது. அவருடைய பேச்சை தொகுத்து பார்த்தால் 500 பக்கங்கள். இதுவரையில எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசாத பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அரங்கம் அதிர்ந்திருக்கிறது. உறுப்பினர்கள் அப்படி திகைத்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது பர்ட்டிகுலரா? ஏன்னா அவங்க 15% தான் இருக்கு அப்படின்னு அடிச்சு ஒரு பொதுக்குழு மேடையில சொல்றாங்க. அப்படின்றப்போ நம்ம வெறுமனையா சொல்லிட முடியாதுல்ல. அதுக்காக நான் கேட்டேன். அதுதான் அபாண்டமான வீண் பழி சுமத்தி அவரை அவரை அவர் 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 ஆளுமையை கொச்சைப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் ரெக்கார்டு இருக்கே, அவர் பேசியது கல்வியை பற்றி பேசியிருக்கிறார், சுகாதாரத்திலே பெரும் புரட்சி செய்திருக்கிறார், அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார், நுணுக்கமாக பேசியிருக்கிறார், மருந்தை பற்றி பேசியிருக்கிறார். பேச பேச சட்டமன்றத்தில் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறார், பல்வேறு விதமான துறைகளை பற்றி பேசியிருக்கிறார், காவிரி நீர் சிக்கலை பற்றி பேசியிருக்கிறார், ஈழத்தமிழருடைய விடுதலையை பற்றியும் அதனுடைய போராட்டத்தை பற்றியும் பேசியிருக்கிறார், உலகத் தமிழர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது குரல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கட்சிக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக நிற்க வைத்து அன்புமணி ராமதாஸை நிற்க வைக்கிற பொழுது அவர்களை எல்லாம் தாண்டி நாடாளுமன்றத்தில் சாதனை செய்தவரை நமக்கு நாமே உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி போல இவர்களே சீரழிக்க முயற்சி செய்தால் எங்களை போன்றவர்கள் பொறுத்து கொண்டு வேடிக்கை பார்ப்போமா? ராமதாஸ் இல்லை என்றால் அன்புமணி ராமதாஸ் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்கல்ல. அது உண்மைதான். அவர் பெத்த புள்ளதானே, அப்படிதானே உருவாக்கி இருக்காரு. அதை தவிர்த்து அவர் எப்படி என்ன செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தைய பிறக்கிறதும் வளர்க்கறதும் அதுதானே முறை. நான் வளர்த்தேன், நான் பெத்தேன், நான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றது ஒரு பொறுப்புள்ள தகப்பன் செய்ய வேண்டிய கடமை. அதுதானே நீங்க செஞ்சிருக்கிறீங்க. எல்லாரையும் வழிகூட்டி நடைபயணம் செய்வார்கள். அதற்கு பின்னாடி தன் அறிவியை வளர்த்துக் கொள்வது அல்லது செயல்பாடுகளை வளர்த்துக் கொள்வது, சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்வது, அந்த சமூக பணியாற்ற தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது அப்படின்ற அடிப்படையில் தானே வந்திருக்காரு. என்ன இல்லைங்க அன்புமணி ராமதாசிடம் சௌமியா அன்புமணி அவர்களிடம் என்ன இல்லை? அவர்கள் அரசியல் நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன? ஏன் சொன்னால் அவர் சொல்லுகிற ஊமை ஜனங்களுக்கு விடியல் வேண்டும், சமூக நீதி வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும், விகிதாச்சார அடிப்படையிலே தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை அமைய வேண்டும் என்று சொல்லி கடந்த 30 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த மருத்துவர் ஐயா ஒருபுறம், ஆர்ப்பாட்டத்தோடு வெளியே கிளம்பி இந்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் மறுபுறம். யார் பின்னாலே இளைஞர்கள் செல்வார்கள்? என்று கேட்டேன். எங்களுடைய கேள்வி சார். தொண்டர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது யாருக்கு இருக்கு? இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 99.99 விழுக்காடு ஐயாவை தவிர்த்து மற்ற அனைவர்களுமே இங்கேதான் இருக்கிறார்கள். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் நீக்கப்பட்ட ஜி.கே. மணியை தவிர்த்து எல்லோரும் இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆளே இல்லாத கடையில தான் இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருந்த சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சிருந்த ஆளுங்களை, காந்திமதி மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டுட்டு அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இங்க ஒரு படம் காட்டுறாங்க. ஆக்ரோஷமா பேசியிருந்தாங்கல்ல. ஆமா, அப்படியே அறிவு அப்படியே பெருக்கெடுத்து வந்தது பாருங்க. எழுதி கொடுத்ததை படிச்சா நீங்களும் படிப்பீங்க, நாங்களும் படிப்போம், எல்லாரும் தான் படிப்பாங்க. இதை எழுதி கொடுத்து படிக்கிறதே 1008 தடுமாற்றம் இருக்குது. நீங்களாம் அரசியலுக்கு லாய்க்கானது. எதை நம்பி வந்திருக்கிறீங்க? நான் இன்னைக்கு எழுதி இந்த தேர்தல் 2026க்கு பிறகு இந்த தேர்தல் இதுங்கெல்லாம் காணாம போயிடும். நான் இவர்களை எல்லாம் மரியாதை குறைவாக பேசுவதாக எங்களுக்கு கருத வேண்டாம். மதிக்கக்கூடிய ஐயாவின் மகளாக இருந்து பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் இருந்தால் பரவாயில்லை. எங்களுக்காக உழைக்க, இந்த கட்சிக்காகவும் சமூகத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அன்புமணி ராமதாஸ் மீது புழுதிவாரி தூற்றுகிற பொழுது எங்களை போன்றவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். எரிமலை முழங்குற மாதிரி முழங்கிட்டு இருப்பாங்க நம்முடைய இளைஞர்கள். அந்த அளவுக்கு கோபம் கொப்பளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அமைதியாக இருங்கள் என்று சொல்லுகிற காரணத்தினாலே இன்றைக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான நிலவரம். சார், பொதுக்குழு அப்படின்னு பார்க்கிறப்போ பொதுக்குழுக்கு ஒரு நிறுவனரே நிறைய எதிர்ப்புகளை தாண்டி நாங்க இந்த பொதுக்குழு நடத்துறோம் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறது? யார் தடுத்தாங்க அவரை? அவர் தினந்தோறும் கூடி கும்மாள அடிச்சிட்டு இருக்கிற கும்பல் தான் அங்க உட்கார்ந்து பொதுக்குழுன்ற பேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தது. எது முகத்திலேயாவது ஒரு அறிவுக்களை, ஒரு யார் பர்టిక్యులரா யாரு? இல்ல அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிற முகத்துல எந்த முகத்திலேயாவது அறிவுக்கலை, அரசியல் கலை, சமூகத்திற்கு உழைக்கணும்ன்ற கலை. நான் கேட்கிறேன், ஒரு பொதுக்குழு செயற்குழுவில் எதை பற்றி பேச வேண்டும்? சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஆராய வேண்டும், தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும், நாம் போராட வேண்டிய சூழ்நிலைகளை பற்றி பேச ஒரு பொதுக்குழு எப்படி நடத்த வேண்டும்? தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்களே. அது சடங்கு சம்பிரதாயம். அது எப்பவுமே சடங்கு சம்பிரதாயமா ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருப்பா போல.
போன பொதுக்குழுக்கும் அதை தான் நிறைவேற்றிருப்பாங்க. நீங்க ரெண்டத்தையும் கம்பாரிசன் பண்ணி பாருங்க. அதை தான் நிறைவேற்றிருப்பாங்க. அது கூட அறிவு கிடையாது. அது கூட அறிவு கிடையாது. பொதுக்குழுனா தெரியுமா, செயற்குழுனா தெரியுமா, தீர்மானம் தெரியுமா, அஜெண்டா தெரியுமா, எதுவுமே தெரியாது. மேல உட்கார்ந்து இருக்கிற கும்பலுக்கு அந்த ஒரு தம்பி படிச்சா போல யாருக்கு யார் வந்து எச்சரிக்கை விடுறது? அது ஒரு பொதுக்குழு, அது கேலி கூத்தா இல்லை? ஒரு கேலி கூத்தா இல்லை? ஒரு கிண்டலா இல்லை? 50 ஆண்டு காலமாக நான் எத்தனை பொதுக்குழுவை பார்த்திருக்கிறேன், எத்தனை நடைமுறைகளை பார்த்து அரசியல் நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறேன். இது கேலி கூத்தா இருக்க? இவர் அழுவாரா, பக்கத்துல இருந்து இந்த அம்மா தொடச்சு விடுவாங்களாம். இவர் தானே சொல்லி இருக்கிறார், ஆண்மகன் அழக்கூடாது, வீரத்தோடு களத்துக்கு செல்லுங்கள், போராட்டத்திற்கு செல்லுங்கள், போராட்டத்திலே சென்று நீங்கள் சிறைக்கு போகுங்கள், உருகி ஒளிரும் மெழுகாக மாறுங்கள், உயிர் தியாகம் செய்யுங்கள், நான் அதை வேடிக்கை பார்க்கிறேன் என்று சொன்னாரா? அப்படி அழக்கூடாது என்று சொன்னவர் அழுகிறார் என்று சொன்னால் யாரை ஏய்ப்பதற்காக? எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த சமூகத்திலும், இந்த சமூகத்திலும், இந்த தமிழகத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய மக்களுக்கு எல்லாமே தெரியும். கோடிக்கணக்கான பொறியியல் வல்லுநர்கள் எல்லாமே இந்த இயக்கத்துல இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் உங்க பின்னாடி வர மறுக்கிறாங்க? ஐயாவை பார்த்து கேட்கிறேன், உங்க பின்னாடி ஏன் வர மறுக்கிறாங்க? இவங்க வச்சிருந்த கொள்கை செயல்பாடு திட்டங்களுக்கு பின்னாடி கவர்ந்து வந்த இந்த இளைஞர்கள் ஏன்னா உங்களால் நிறைவேற்ற முடியாது, நீங்கள் இந்த இயக்கத்தை அழிக்க துடிக்கிறீர்கள் என்று மட்டும் எங்களுக்கு உணர்ந்து விட்டோம். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகிறீர்கள். என்ன குற்றச்சாட்டு? ஒரே ஒரு குற்றச்சாட்டு. நீங்க ஊடகவியலாளர், என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்? உரிமை இல்ல, யார் முடிவு செய்யறது அப்படின்ற ஒரு உரிமையே வந்து அவர் எடுத்துக்கிறாரு, அவர் தான் பண்ணணும், அவர் தான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். நீண்ட காலமாக நிறுவனருக்கு அந்த உரிமை இல்லையா? நிறுவனருக்கு என்ன அதிகம்? அவர் தான் தேவையே இல்லைன்ட்டாரே, எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, நான் நிறுவனர், ஆலோசனை சொல்லி வழிகாட்டுகிறேன் என்பதுதான் நிறுவனருடைய பொறுப்பு. தெரியல உங்களுக்கு? நீண்ட காலமாக இருந்து விட்ட எந்த பதவி ஆசையும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் நினைத்திருந்தால் ஆளுநராக மாறி இருக்கலாம், குடியரசுத் தலைவராக மாறி இருக்கலாம் என்று அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நிச்சயமா ஆகியிருக்க முடியும். ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எங்களுடன் பழகிய பல பேர் ஆளுநராக மாறிட்டாங்க. இலகணேசன்ல இருந்து, தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து, இப்ப இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் எங்களோட பழகியவர்கள் தான். அதுக்கும் மேலானவர் தான் மருத்துவர் ஐயா. அப்படித்தான் மேலதான் வச்சிருந்தாங்க. அவர் அவ்வளவு உயர் பதவிகள் போகக்கூடிய அத்தனை லட்சத்திலையும் இன்னைக்கு எல்லாத்தையும் வீரத்தை களத்தை போட்டு வெறுங்கையோடு இன்றைக்கு மகன் முன்னாலே இன்றைக்கு இந்த பிரச்சனையை போரிட வந்திருக்கிறாரே, அதான் ஏன்னு கேட்கிறேன் நான். ஏன் நீ மேல உட்கார வச்சிருக்கிய? அந்த பிள்ளைகள்லாம் யாரு? எதுக்காக இப்படி பேசுறாங்க? எதை எதிர்பார்க்கிறார்கள் இந்த இயக்கத்திலே இருந்து? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு மாசத்துக்கு ஏறக்குறைய 10,000 பேருக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறார். கவர்ல பணத்தை போட்டு அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து எத்தனை நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் கமிட்மெண்ட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு நாங்க இவ்வளவு செய்யணும், அவர் செய்யணும்னு சொல்ற கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவ வசதி உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது முறையிட்டா உங்களை வந்து பார்க்க முடிகிறதா? இன்னும் சுரண்டல் போக்கு தான் இருக்குதே தவிர கொடுக்கிற போக்குன்றது இல்லையே உங்ககிட்ட. அதைத்தான் இல்ல, இந்த போக்கு வந்து இப்போ பிரச்சனைக்கு அப்புறமா இல்ல பிரச்சனைக்கு முன்னாடியும் இது இருந்ததா? ஆரம்பத்திலே இருந்து இருக்கிறது. இதை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் இந்த இயக்கத்தையும் சமூகத்தையும் நிறுவியவர். நாங்களாம் ஆரம்ப காலத்துல இருந்தோம். அவர் சொன்னதை செய்யக்கூடிய அவர்களாக தான் நான் இருந்தோம். இந்த ஏகே நடராஜன் போட்டியா வராரு செங்கல்பட்டு மாவட்டத்துல, தமிழகத்துல வராருன்னா ஏகே நடராஜன் எராடிகேஷன் அப்படின்னு சொன்னார்னா அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தேன் நான். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த இயக்கம் வளருவதற்கு காரணமானவர்கள்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அருணாச்சல படையாச்சி காணவில்லை, பாக்கம் ராமகிருஷ்ணன் காணவில்லை, செந்தி தரணிவேந்தன் காணவில்லை. இப்படி அதே மாதிரி ஏகப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தில் அவர்களெல்லாம் நம்ம நினைவு கூறணும். கோடையடி குமாரசாமி, நாட்டுக்கவி தியாகராஜன், செல்வி சுடர்விழி, செல்வி வன்னியக்குடி, அதுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஆரம்ப காலமா அந்த சங்கங்கள் உருவாவதற்கு காரணமானவர்கள் ஐயா மட்டும் இல்ல, அவர்களோடு சேர்ந்த இவர்களும் காரணமானவர்கள். அவர்கள் உழைத்தார்கள். அந்த அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியல. பல பேர் மறைந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அவர்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமே நான் தான் சொன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் யாரு? உயிரிழந்தவர்கள்லாம் யாரு? உயிர் பலி கொடுத்தவங்க யாரு? தியாகம் செய்தவர்கள் யாரு? இன்னும் தெருவில் அனாதையா எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்களே யார்? நாம அப்படியா இருக்கிறோம்? காந்திமதியே சொல்லுது, ஐயா ராஜா, நீங்க எல்லாம் மந்திரிகள், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமை தத்துவத்திற்காக ஆரம்பித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நீ ராஜா நான் மந்திரின்னு சொல்லிட்டு அகப்பட்டதை சுருட்டி போறதுக்கு அந்த இயக்கம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், அதிகார பகிர்வு இருக்கணும், இந்த சமூகத்தை முன்னேற்றம், இதுதான் அரசியல் தத்துவம்.
சார் பின்னால இருந்து ராமதாஸ் அவர்கள வந்து இயக்குறாங்க. யாரோ ஒரு சிலர் இயக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட வந்து அன்புமணி தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. இது யாரு பின்னால இருந்து இயக்குறாங்க? யார் ஒரு பொம்மை போல அவர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஒரு நிறுவனர் அத்தகைய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவர பொம்மை போல செயல்படுறாரு, இது பண்றாரு அப்படின்னு சொல்றத வந்து எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இல்ல ஒரு முறை யார் செயல்படுத்துறாங்க அப்படி? ஒருமை ஜி.கே. மணி எனக்கு தொலைபேசி செய்து ம், சொன்னாரு. ஐயாவை யாருமே இயக்க முடியாது ம், அப்படின்னு சொன்னாரு. ஆனா செயல்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு தகவல சொல்லும்பொழுது, அதை மாற்றி சொல்லுகிற பொழுது ஐயாவுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அது மாரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ சொல்றீங்கல்ல காந்திமதி, சுகந்தன், முகுந்தன் இதெல்லாம் தேவைகள கட்டாயம் இருக்குது. இந்த தேவைகளை இந்த ஐயாவை பயன்படுத்தி ஒரு சுரண்டல் போக்கை கையாண்டு, ஒரு விரிசலை ஏற்படுத்தி, அதன் மூலமாக எப்படியாவது பயனளிக்க வேண்டும், ம், பயனாளிகளாக ம், வேண்டும் ம். அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து பலிகடாவா? இந்த இயக்கம் பலிகடாவா? பாட்டாளி மக்களுக்கு பலிகடாவா? வன்னியர் சமூகம் பலிகடாவா? சீரழிக்க முயற்சி செய்வதா? நமக்கு கிடைக்கலாம் இந்த இயக்கத்தையே ஒழித்து கட்டிவிட்டு சென்று விடுவேன் என்று சொல்லுகிற சூழல் அந்த நிலைக்கு ஐயா தள்ளப்பட்டிருக்கிறார் சொன்னா அதுக்கு காரணமானவர்கள் அந்த மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த 12 பேர்ல இல்ல அன்புமணி தரப்பு அன்புமணி வந்து சுயநலமா செயல்படுறாரு, துரோகம் அப்படி போன்ற கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் பண்றாங்கல்ல. அதாவது சுயநலம் என்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தமே தெரியாது அவருக்கு. ஏன்னா தன்னுடன் இருக்கிறவர்கள் எல்லோருமே வளர வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சுயநலம் என்ன 100 நாட்கள் நடைபயணம் பண்றார், உரிமை மீட்பு பயணம் பண்றார், 100 நாட்கள் பயணம் பண்றார். அதாவது எவ்வளவு சூழல் இருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு வினோபா ஒரு நடைபயணம், ம், பூமிதான இயக்க தலைவர் வினோபா நடைபயணம் செய்தார். ஜெயபிரகாஷ் நாராயணன் நடைபயணம் செய்தார். அதுக்கு நிறைய தலைவர்கள்லாம் நடைபயணம் செய்தார்கள். அந்த லட்சியத்தை அதை விட ஒரு சிறந்த லட்சியமாக இந்த மாநிலத்தை மீட்க வேண்டும், மாநில உரிமைகளை மீட்க வேண்டும், கொடிய அரசிடம் இருந்து, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கொடிய அரசிடம் இருந்து இந்த மாநிலத்தை மீட்க வேண்டும் என்று கங்கனை அவர்தான் முதல் குரல் கொடுத்தார். அந்த குரலின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநில அரசை இழக்கப் போகிறது. ம். அந்த அளவிற்கு ஒரு உரிமை பயணத்தை நடத்தினார். போதா குறைக்கு தன்னுடைய மனைவி அவங்க நினைச்சிருந்தா வீட்டுல கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க முடியும். அவர்களையும் இன்றைக்கு இந்த அரசியல் பயணத்திலே அழைத்து வந்து இன்றைக்கு திரளாக இன்றைக்கு மக்கள் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது, பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதனுடைய இவர் நடத்தின பொதுக்குழுவுக்கும் சௌமியா அன்புமணி போன மகளிர் குழு எவ்வளவு கட்டமைப்பு, எவ்வளவு ஒழுக்கமாக இருந்து அந்த கூட்டத்தை கேட்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும். சௌமியா அன்புமணி அந்த கட்டுப்பாட்டோடு நடக்குதுன்னு சொன்னா காரணம் இவர்கள் இதை செய்து முடிப்பார்கள், இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லிதான் அன்புமணி அவர்கள் சௌமியா அவர்களோட வசம் ஒப்படைத்திருக்கிறார். இன்னைக்கு திமுக வந்து மகளிர் மாநாடு எழுச்சி நடத்துறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா சௌமியா அன்புமணி நடத்த துவங்கி விட்டார். அதற்கு ஈடு செய்ய வேண்டும் என்கிற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பெண்கள் மாநாடு நடத்தி அதான் கைகூலியாக செயல்படுறாங்க, சிலரின் கைகூலியாக செயல்படுறாங்க அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? யார் கைகூலியா செயல்படுறாங்க? இப்ப கைகூலி என்கிற வார்த்தைக்கு அப்பொருளே அந்த பக்கத்துல இருக்கிறவங்க தான் கைகூலி. யாரிடம் கைகூலி என்று சொல்லுகிற பொழுது நான் பட்டவர்த்தமாக நிதர்சனமாக சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டி விடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, ஏன் மருத்துவர் ஐயா, ஜி.கே. மணி மூலமாக மருத்துவர் ஐயா நெருக்கமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுக்குழு போட இவர்களுக்கெல்லாம் ஏது பணம்? ஏதுங்க பணம்? திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் பொதுக்குழுவே போடுகிறார்கள் என்பது பகிரங்கமான குற்றச்சாட்டு. இவர்கள் வருவதற்கும் போவதற்குமான மகிழுந்துகள்லாம் யாரு? இப்போ திராவிட ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு போடுவாங்க பாத்தீங்களா தொலைக்காட்சிகள்ல, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் அப்படின்னு போடுறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இந்த பொதுக்குழுவை உங்களுக்கு வழங்குபவர்கள். அது வந்து பாட்டாளி மகிழ்ச்சி பொதுக்குழுவே கிடையாது, திமுக வழங்கிய பொதுக்குழுவாகவே நான் கருதுகிறேன். சுகுந்தன் வந்து தன்னுடைய அண்ணன் முகுந்தனுக்காக வந்துட்டு இந்த மாதிரி மேடையிலேயே சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்ட ஒரு வருஷத்துலயே நீங்க எம்பி ஆனீங்க, அடுத்தடுத்த பதவிக்கெல்லாம் வந்தீங்க, ஏன் எங்க அண்ணன் ஆகக்கூடாதா? அப்படி என்ன உங்களுக்கு போட்டி பொறாம? அதாவது தகுதி திறமை இருந்தா இந்த தடி பசங்களை வச்சுக்கலாம். தகுதி திறமை இல்லாத தடி பசங்க இதுங்க. மூளை அறிவு கிடையாது, தான் தோன்றித்தனம். நான் இப்பெல்லாம் இவ்வளவு பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவர்களை பற்றிய குறிப்புகள் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. அவர்கள் எந்த செல்வ செழிப்புல நீங்க இருங்க, அதை பத்தி கவலை கிடையாது. யார் விட்டு செல்வ செழிப்பு? இந்த பாட்டாளிகளின் செல்வ செழிப்பை நீங்க கொண்டு வந்து விரயமாக்கலாமா? நீங்க பண்ணிட்டு அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அவங்க மேல இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை பாருங்க, குற்றச்சாட்டுகளை பாருங்க. இதெல்லாம் நீங்க போங்க. ஏற்கனவே நான் சொல்றதை பத்தினா இதெல்லாம் லாயக்கே அற்றவர்கள். முதல்ல அரியர்ஸ் எல்லாம் சரி பண்ண சொல்லுங்க. படிக்கும் போதே வச்சிருந்த அரியர்ஸை சரி பண்ண சொல்லுங்க. அந்த அரியர்ஸ் எல்லாம் யார் சரி பண்ணி கொடுத்தாங்கன்றத கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லுங்க. அரியர்ஸ் பாய்ஸ்
இதுங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு திடீர்னு எனக்கு தெரியுமா இதுங்கெல்லாம் இது மூஞ்சிகளே பார்த்தது கிடையாது. ம். இன்னைக்கு திடீர் இவ்வளவு காலமா 50 வருஷமா அந்த அரசியல்ல இருக்கிறேன். அந்த அரசியல் இது மூஞ்சா நான் பார்த்து திடீர்னு வந்து கொண்டாந்து இது இந்த மூஞ்சி தான் இது இந்த மூஞ்சி தான் அது அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பேசுதுங்க. ஒரு கடுமையான இலக்கோடு பயணப்பட்டு பாட்டாளிகளை இன்றைக்கு ஆளும் வர்க்கத்திற்கு இணையாக கொண்டு செல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ்க்கு ஏதாவது சவால் விடக்கூடிய யோகியதை திறமை இதுக்கெல்லாம் உண்டா? யாரை பார்த்து என்ன சவால் விடுறீங்க? அமைதி காக்கும் அன்புமணின்னு தான் தலைப்பு போடணும். ஐயா அவர்கள் 50 வாரமா எபிசோட் கண்டென்ட்டே இல்லாம இவர் மேல குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கிறார். 50 வாரமா அந்த ஒரு அமைதிக்கு காரணம் என்னவா இருக்கும்? தந்தை என்ற மதிப்பு, தந்தை என்கிற மதிப்பு, ம். ஒரு தனையன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த அளவுக்கு கீழிறக்கி பேச வேண்டிய அவசியம் கட்டாயம் மருத்துவர் ஐயாவுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அப்போ அவருடைய நினைவு சரியாக இல்லை என்று சொல்வதிலே என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். அப்போ குழந்தை போல செயல்படுறாருன்றத ஓப்பனா சொல்லிடலாமா அப்படி? நான் சொல்ற வார்த்தை வேறு, நீங்கள் விளக்கி சொல்வது வேறு. ம். நான் இல்ல, நீங்க சொல்ற சொன்னதுக்கு நான் அதைத்தான் அன்புமணி நீங்க எப்படி அவர்களும் வேணாலும் சொன்னாரு. புரிந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிட்டேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஈன்றெடுத்த மகன் அற்புதமான ஒரு அரசியலிலே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆளுமையாக திகழ்கிற ஒரு மகனுக்கு எதிராக தந்தையே வரிந்து கட்டி கொண்டு எல்லோரையுமே அவரை கீழிறக்கம் செய்து பேசுங்கள் என்று சொல்லி அரசியலிலே இருந்து அவரை விரட்ட பார்க்கும் பொழுதுதான் இந்த வேதனை எங்களுக்கு புரிகிறது. ஆகவே நீ சரியானவர் அல்ல, இவர்தான் சரியானவர், இவர்தான் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டி, இவர் பின்னாலே செல்ல வேண்டிய கடமை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களை போன்றவர்களுக்கு மூத்தவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் பொறுப்புணர்ந்து இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிற பாடம் படிப்பினை இது. சார், பேக் டு பொதுக்குழு. பொதுக்குழுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தாங்க. என்ன அப்படின்னா, பசுமை தாயகமுடைய தலைவர் வந்து திரு சௌமியா அன்புமணி இனிமேல் தொடர மாட்டார், அதை நீக்கம் பண்றாங்க. ஐநா அங்கீகாரம் பெற்ற ஒரு பசுமை தாயகமுடைய தலைவரை பொதுக்குழுல மாத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. ஐநா அங்கீகாரம் பெற்று தொடர்ச்சியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐநா சபையிலே உரையாற்றியிருக்க பசுமை தாயகத்தின் சார்பாக. என்னைக்கு நீ இவரு மருத்துவர் ஐயா என்னைக்காவது அந்த பக்கம் போயிருக்காரா? ஐநாவுக்கு போயிருக்காரா? இந்த காந்திமதி சொல்றாங்களே, நியமனம் பண்ணிருக்காங்களே, அவங்க போயிருக்காங்களா? பசுமை தாயகத்தின் சார்பாக உலக அரங்கிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பசுமை தாயகத்தை இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான என்ஜிஓவாக மாற்றி காட்டியதோடு மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான மரங்களை நட்டதோடு பயன். நாம ஒரு போராட்டம் நடத்தணும், அந்த போராட்டத்தினுடைய விளைவு ஒரு 100-200 மரம் விழுந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு மாற்றாக நாம் வைத்த மரம் கோடிக்கணக்கிலே வைக்க வேண்டும் என்பதற்காக பசுமையான ஒரு சூழலை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, புவி வெப்பமடைதல், அணு உலையால் ஆபத்து, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே அழகாக விவரித்து பேசக்கூடிய 2 பேர் தான். ஒருத்தர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி. அதற்காக வெறும் பேசுறதோடு மட்டுமல்ல, செயல்பாட்டிலே இறங்கினவர்கள். அவர்களை நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய அவர் பசுமை தாயகம் என்று சொன்னாலே சௌமியா அன்புமணி, சௌமியா அன்புமணி என்று சொன்னாலே பசுமை தாயகம். இதுதான் வரும். அப்ப நீ தகர்த்து பார்க்கிறீர்களா? அப்ப என்ன உன்னுடைய நோக்கம் என்ன தெரிந்து விட்டது? மருத்துவர் அன்புமணியையும் தாக்க வேண்டும், அன்புமணியுடைய துணைவியாரையும் தாக்க வேண்டும், அன்புமணியுடைய குழந்தைகளையும் நீங்கள் தாக்க வேண்டும். அப்போ அந்த குடும்பத்தையே நிர்மூலமாக்க வேண்டும். எவ்வளவு கொடூரமான எண்ணம் படைத்தவர்களுக்கு வருமா? ஐநா மன்றம் நாடாளுமன்றத்திலே இருந்து உலக அரங்கே வியந்து பல விருதுகளை கொடுத்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கீழிறக்கம் செய்து அவரை அழித்துவிட துடிக்கக்கூடிய எண்ணம் எவ்வளவு கொடூரமான எண்ணம். அந்த கொடூரமான எண்ணம் யாருக்கு வரும்? அந்த எண்ணம் கொடூரமான எண்ணம் அது ஒரு தந்தைக்கு வரலாம். நீதர் அவருக்கும் வரலையே சார். அவர் அந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. என்னையதான் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தானே வைக்கிறாங்க. யாருங்க அட்டாக் பண்றது? அவர் யாராவது அட்டாக் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு காலகட்டத்திலே என்னை கட்டி தொடர்ச்சியாக அன்புமணி தரப்புல இருந்து எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தது. திரு ராமதாஸ் அவர்கள் வந்து எத்தனை முறை தாக்குனாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஆனால் தொடர்ச்சியாக ராமதாஸ் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி என்னை இது பண்றாங்க, கொலை செய்ய முயற்சி பண்றாங்க, எனக்கான நான் என்ன பேசுறேன்றதுக்கான கருவி, இதை கேட்கறதுக்கான கருவிகளை பொருத்தி இருக்காங்க, திரு அருள் அவர்களை தாக்கி இருக்காங்க. இப்படியான ஒரு தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல. உப்புச்சப்பு இல்லாத குற்றச்சாட்டு, கொலை முயற்சிகள் எப்படி அவங்க செய்யாம இருந்தா ஏங்க நானே சொல்றேங்க. ஒரு காலகட்டத்துல அவர்கள் சார்பாக என்ன 2 முறை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. காட்பாடியில நான் கூட்டத்தில் அன்புமணி அவங்க ராமதாஸ் அதை நான் சொல்ல விரும்பல. 2 முறை என்ன கொலை நான் சொல்றேன். நானே சாட்சியம்.
நான் கட்சி விட்டு நீக்கிறாங்க, நீக்கி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் 2 முறை. அப்படி கொலை செய்ததுக்கு பிறகும் நான் இங்க வரேன்னா சமூகத்தின் மீது இருக்க இல்ல பற்று. சார், திரு பாலு அவர்கள் வந்து அன்புமணி அனுப்பிச்ச ஆளுதான் அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலரா ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அவருடைய பேரை வச்சு. அப்படி உங்களை 2 முறை கொலை செய்ய தூண்டினது யாரு? யார் வந்து இது பண்ணாங்க? அதெல்லாம் யார் ஊருக்கே பின்னால்? தெரியுமா? நீ சொன்ன அந்த பெரியவர் தாம்மா காரணம். ம். அந்த பெரியவருக்கு எல்லாமே தெரியுமா? பெரியவர் செய்யாத அரசியலே கிடையாதுமா. இன்னைக்குதாம்மா நாங்க வாய் திறந்து சொல்றோம். ஏன்னா அன்புமணி என்கிற மாமனிதனை வீழ்த்த வேண்டும் என்ற நினைப்பு வருகிற பொழுது இதுக்கு மேல நாம வந்து நாம் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் இனி எல்லாமே எங்களுக்கு. நீ இங்க உழைச்சீங்கன்னா இருங்க. நான் நிறுவனவன், ஆரம்பத்துல நீங்க அதான சொன்னா, நிறுவனவன் வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கிற மீதி எல்லாத்தையும் அன்புமணி பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே மேடை தூரம் முழங்கி கொண்டிருந்தீர்கள். அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்க தானே சவால் விட்டீங்க. அன்புமணி நிகரான ஒரு ஆளை காட்டுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆகவே எல்லாருமே அன்புமணி பின்னாடி வந்துட்டாங்க. நாம் இருந்து, ஆனால் நீ இன்றைக்கு அவருடைய பெயர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தையும் இந்த இயக்கத்தையும் அடியோடு ஒழிக்கும் முயற்சியில், அதாவது தனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது, இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவிலே அவர்கள் அந்த குடும்பத்தோடு வந்து விட்டார்கள் என்று வந்ததற்கு பிறகுதான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு எங்களுடைய குரல் ஒரு நீதியின் குரலாக ஒலிக்கிறது. சார், திரு ஜி.கே. மணி அவர்களை தொடர்ச்சியா பார்க்கிறப்போ அவர் கட்சியில இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னு அறிவிப்பு இது பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் ஏற்க மாட்டோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்கல்ல. ஜி.கே. மணி ஏற்கனவே நீக்கப்பட்டுட்டாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவர் அவர் தலைவர், ஒரு நீண்ட கால தலைவர், கௌரவ தலைவரா இருந்தவர். கௌரவ தலைவர்னு பைலாவிலே கிடையாதுமா. அதாவது ஐயாவுக்கு துணையா ஒரு ஆள் வேணும்ன்றதுக்காக அவரே இப்ப சிருஷ்டித்து கொண்ட பதவி. என்ன பதவி? சிருஷ்டித்து கொண்ட பதவி கௌரவ தலைவர்ன்ட்டு. அதே வேற வழியே கிடையாது. உனக்கு அதுல கௌரவமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவர் கௌரவத்துல அவருக்கு என்ன கௌரவம் இருக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பதவி இல்லாம நான் ரொம்ப காலமா இருக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய பதவிகள், துணை பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், அமைப்பு செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், மாநில இளைஞரணி தலைவரா அதிகமா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தவன் நான் தான். அன்புமணி ராமதாஸுக்கு பிறகு அதிக 15 ஆண்டுகள் மாநில இளைஞரணி தலைவரா இருந்தவன் நான். எங்களுக்கெல்லாம் பதவியே இல்லைன்னாலும் சரி, சட்டமன்றம் இல்லைனாலும் சரி, நாங்க இருப்போம். ஆனா சொல்றீங்களா, அந்த கௌரவ தலைவரால் ஒரு நாள் இருக்க முடியாது, பதவி இல்லாம இருக்க முடியாது. நீண்ட கால தலைவரா இருந்தவர். அதுதான் அந்த பதவியை பிடுங்கியவுடன் உடனே இதை ஆர்ப்பரித்து இந்த இந்த ஆட்டத்தையே கலைக்குது. கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவர்கள் அழைத்தும் அவர் போகாம நான் இல்ல மருத்துவர் ஐயாவோட தான் இருப்பேன்னு சொன்னவர் தானே. யார் அந்த மூஞ்சியை தான் கூப்பிட்டாங்களா? அந்த மூஞ்ச வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டாரு, கலைஞர் கூப்பிட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு படத்துல வசனம் வருமே, அந்த மாதிரி இருக்கு. ஏமா நீங்க வேற இதான் அந்த சொன்ன வடிகட்டுற ஜமக்காலத்துல வடிகட்டின பொய்ய போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வாயை திறந்தா பொய்யுங்க. ஏதோ நாங்களும் தியாக செம்பல்னு சொல்லி என்னத்தை தியாகத்தை பண்ணிட்டு நீ செம்பல் ஆயிட்ட? செக்கிழுத்தியா போய் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு. நாங்கெல்லாம் வந்து வன்னியர் சங்கம் ஆரம்பிச்ச 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீ வர்ற. ஒட்டுமொத்த பதவியை தவிர வேற என்ன? சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு, 10 முறை வந்து சட்டமன்றத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு, 4 முறை நீ சட்டமன்ற உறுப்பினராக மாறிட்ட. நாங்கெல்லாம் என்ன ஆயிட்டோம்? ஒட்டுமொத்த பலனை நீ அனுபவிச்சுட்டு ஒரு நாள் உங்களால் கௌரவ தலைவர் பதவியெல்லாம் சும்மா இருக்க முடியாதா? கட்சியை வந்து கலகலக்க வைக்கிறதா? கட்சியை அழிக்க முயற்சி பண்றதா? திமுகவோட சேர்ந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை அழிக்க முயற்சி செய்யறதா? வன்னியர்களை காட்டி கொடுக்க முயற்சி செய்யறதா? நான் ஜி.கே. மணியை பார்த்து கேட்கிறேன். நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, அதுக்காக தான் சொல்றேன். புரியுது சார். இறுதி கேள்வியா, கட்சி 2 பங்கா பிரிஞ்சிருக்கு, 2 பிரிவா போயிருக்கு. தொண்டர்கள் யார் பக்கம்? அடுத்த கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்தா அது என்ன மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படும் கட்சி? அது பிரதிபா பல முறை நீங்க கேட்டுட்டீங்க. கட்சி ஒரே கட்சி தான். 2 பிரிவா இருக்குல்ல சார்? இல்ல, நீ பிரிவு இல்லைங்க. அவங்க எல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அவங்க எல்லாம் இனிமேல் ஏற்கனவே நல்ல சம்பந்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயாவையே நாங்க சம்பந்தப்படுத்த விரும்பல. நீங்க ஒரு பக்கம் இருங்க. எங்கிருந்தா, ஏன்னா இந்த இயக்கத்தினுடைய நிறுவியவர், எங்களை எல்லாம் வாழாக்கியவர், நீங்க ஒரு பக்கம் இருங்க. ஆனால் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். நாங்கள் தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். உங்களுடைய நோக்கம் எங்களுக்கு புரிந்து விட்டது. நீங்கள் யாரை அழிக்க துடிக்கிறீர்கள்? அன்புமணி ராமதாஸை மட்டும் அல்ல, இந்த இயக்கத்தையும் சமூகத்தையும் அழிக்க துடிக்கிறீர்கள். அது அது ஒரு 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 வியாதி உங்களை தொற்றி கொண்டு விட்டது என்று அந்த சமூகத்திற்காகத்தானே அவர் கட்சியே ஆரம்பிச்சார். அதெல்லாம் அந்த காலமா மலையேறி, அந்த காலம் முடிந்து விட்டது. அதுதான் நான் சொல்லிட்டேனே, அந்த காலம் முடிந்து விட்டது. கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. அது 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 வந்து அது ஆரோக்கியமானதும் அல்ல. நீண்ட அரசியல் பயணத்திலே நாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரையில் நாகரிகமான வார்த்தைகளை உபயோகித்து வந்து கொண்டிருக்கிறேன். புரியுதா? அதில் நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி. ஏன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு.
அந்த அடிப்படையிலே இதுவரையிலே இல்லாத அளவிற்கு சட்டப்பேரவையிலே அதிக சட்டப்பேரவை உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அனுப்பக்கூடிய ஆற்றலும் திறமையும் உள்ள ஒரு கூட்டணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அமைத்துள்ளார், அமைப்பார், விரைவில் வெளியிடுவார். சார், இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.